பெங்களூர் சிறை அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு தனக்கு பல நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததா சசிகலா குற்றம் சாட்டியிருக்காங்க. 15 நாட்கள் பரோல் கேட்டு விண்ணப்பிச்ச போது கூட எடப்பாடி பழனிசாமி ஏராளமான நிபந்தனைகளை விதிச்சதாகவும் விமர்சிச்சிருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சசிகலா திடீர்னு புதிய கட்சியை தொடங்க போவதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய கட்சிக்கான கொடியையுமே அறிமுகம் செஞ்சிருக்காங்க. திடீர்னு சசிகலா கட்சி தொடங்குவதா அறிவிச்சிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு நிலையில தமிழக அரசியல்ல அடுத்தடுத்து அதிரடி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் இணைஞ்சிட்டாரு. இந்த நிலையில பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய போறார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதுல சசிகலா என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னுல நலத்திட்ட விழா நடைபெறும்னு சசிகலா அறிவிச்சாங்க. அதன்படி நலத்திட்ட விழாவில் சசிகலா கலந்துக்கிட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில புதிய கட்சியை தொடங்கி இருப்பதா அறிவிச்சாங்க. அது மட்டுமே இல்லாம கட்சியோட கொடியையுமே அறிமுகம் செஞ்சு வச்சாரு. கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்திலான அந்த கட்சி கொடியில அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களோட புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கு. இருந்தாலும் கட்சியோட பெயர் என்னன்னு அவங்க சொல்லல. விரைவில் கட்சியோட பெயர் என்ன அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவேன்னு சசிகலா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில பேசின சசிகலா ஓபிஎஸ் மீது எந்த குறையுமே இல்லை, இப்போ அவரை ஒரு கும்பல் நெருக்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வரா உட்கார வச்சவர் என் முதுகலை குத்திட்டார் அப்படின்னு அவரோட பெயரை கூட சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. யார்கிட்டையும் என்னோட கோபத்தை நான் காட்டுறது கிடையாது. அது எம்ஜிஆரோட பழக்கம். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட சொல்ல விரும்பல அப்படின்னும் அவர் நல்லவரே கிடையாது அப்படின்னும் காட்டமா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா சசிகலா பெங்களூர் சிறையில இருந்த போது நடந்த கொடுமைகளை சொல்லியிருக்காங்க. பெங்களூர் சிறையில அப்போ அவர் இருந்தப்போ சில அமைச்சர்கள் அவங்கள போய் சந்திச்சு சென்னை சிறைக்கு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல செங்கோட்டையன் அழுத்தி இந்த விஷயத்த சொல்லியிருக்காராம். ஒருவேளை நான் சென்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல முதல்வராக இருந்தவர் பெங்களூர்ல உள்ள அதிகாரிகளை கையில போட்டுக்கிட்டு எனக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிய மறைமுகமா சாடி இருக்காரு. இதை விட என்னோட கணவர் உடல்நிலை சரியில்லாத போது 15 நாட்கள் பரோல் கேட்டு எஸ்பி அலுவலகத்துல விண்ணப்பிச்சிருந்தேன். அங்கிருந்து அன்றைய ஆணையர் போன் செஞ்சாரு. அந்த உரையாடலை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டாரு. அந்த ஆணையர் 5 நாள் தான் பந்தோபஸ்த் கொடுக்க முடியும், முதலமைச்சர் இதை சொன்னார் அப்படின்னு தெரிவிச்சாரு. அதுலயும் 14 கண்டிஷன்கள் போட்டாங்க அப்படின்னு செய்தியாளர்களை சந்திக்க கூடாது அப்படின்னும் உறவினர்களை சந்திக்க கூடாது அப்படின்னும் மருத்துவமனையை தவிர வேற எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னும் நிபந்தனைகள் விதிச்சதா சொல்லியிருக்காரு. போயஸ் கார்டன் வீட்டில் தங்க கூடாது அப்படின்னு பல கண்டிஷன்களை நான் இங்க அமர வச்சுட்டு போன அன்றைய தமிழ்நாடு அரசு போட்டுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. என்னோட கணவரோட மரணத்திலையுமே இதையே தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா ஜெயலலிதாவோட 30 ஆண்டுகளா பயணிச்சவர் சசிகலா. அவரோட மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஆனாரு இவங்க சசிகலா. அவர் முதல்வரா தேர்வு செய்யப்பட்ட இருந்தப்போ ஓபிஎஸ் அவருக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினாரு. இருந்தாலுமே சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கூவத்தூர்ல தங்க வைக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அவர் முதல்வரா பதவியேற்க எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சொத்து குவிப்பு வழக்குல சசிகலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செஞ்சுச்சு. இதனால அதிர்ச்சி அடைந்த சசிகலா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிய முதல்வரா அறிவிச்சுட்டு போனாரு. இதுக்கப்புறமா 2ஆ பிரிஞ்சிருந்த அதிமுக ஒன்றிணைய சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டாங்க. அன்னையிலிருந்து அதிமுகவில் இணையும் முயன்றுமே இவங்களால இன்னைக்கு வரைக்கும் முடியல.